கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக உங்களை தொலைக்காட்சியின் வாயிலாக சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். யாவர் கண்களை மூடி ஜெபித்து நாம் தியானத்திற்குள்ளாக கடன் செல்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். மீண்டுமாக உம்முடைய திருவசனங்களை தியானிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நேரத்திற்காக நன்றி ஏறெடுக்கிறோம் சுவாமி. நீர் பேச போகிற வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு பரலோகத்தின் ஞானத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியில் கிரியை செய்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கே கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, நம்பிக்கை அவசியப்படாத அளவுக்கு நாம் செல்வந்தரா என்ற தலைப்பின் கீழாக நாம் இந்த நாளிலும் வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். வருகைக்கு முன்பதாக ஆதாம் ஏவாளின் நிலையை பார்த்தோம். அவர்களுக்கு நம்பிக்கை அவசியமாக இருக்கவில்லை. காரணம், அவர்கள் தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை காட்டிலும் சாத்தான் மேல் அதிக நம்பிக்கை வைத்ததினால் சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவர்கள் தேவன் புசிக்கக்கூடாது என்ற விருட்சத்தை அவர்கள் புசித்தார்கள். ஆனால் அவர்கள் அதன் தேவையை, நம்பிக்கையின் தேவையை உணராதவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி சென்றார்கள். ஒரு ஆபத்தான நிலையில் அவர்கள் இருந்தார்கள். லவோதிக்கேயா திருச்சபையும் கூட அதே நிலையில்தான் இருக்கிறது. தான் சாதித்த காரியங்களின் மேல் நம்பிக்கை வைத்து சுய திருப்தி உள்ள சபையாக விளங்கியது. தான் அடைந்து விட்டதாக சபை நினைக்கிறது. ஆனால் தன் ஆன்மீக ஏழ்மையையும் குருட்டுத்தனத்தையும் நிர்வாணத்தை அறியாமல் இருப்பதற்காக தேவன் அதை நினைத்தார். சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தால் லவோதிக்கேயா திருச்சபையினர் மாத்திரமல்ல, இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கழுவப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஒருவரும் மறந்துவிடக்கூடாது. அந்த நம்பிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இது ஒரு நற்செய்தியாக இருந்தாலும் தங்களுக்குள்ள குறைகளை தேவ உதவியால் நீக்கி நிறைவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எல்லாருக்குள்ளும் வர வேண்டும். இதுவே நம்முடைய மேலான நம்பிக்கையாக காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியே சொல்கிறாரு. லவோதிக்கேயா திருச்சபை பார்த்து சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3:17, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறையுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால். என்றால் வாழ்க்கையில் தேவனை அறிந்த ஒவ்வொருவரும் நாம் நினைப்பது என்னவென்றால், என்னை போல ஐஸ்வர்யவான் வேறொருவன் இருக்க முடியாது, எனக்குள்ள ஐஸ்வர்யத்தை போல மற்றவனுக்கு இருக்க முடியாது என்று சொல்லி நாம் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் நிர்வாணிகள் என்ற ஆண்டவர் நம்மை சொல்லுகிறார். நிர்வாணிகள் என்றால் தேவ மகிமையை இழந்தவர்கள் தான் நிர்வாணிகள். உதாரணத்துக்கு ஆதாம் ஏவாள் புசிக்கக்கூடாது என்ற விருட்சத்தை புசித்தபடினால் அவர்கள் நிர்வாணிகளானார்கள். அதாவது தேவனுடைய மகிமையின் வஸ்திரத்தை இழந்தவர்களாக அந்த தம்பதிகள் விளங்கினார்கள். அதே போல் இஸ்ரேல் மக்கள் சீன் வனாந்திரத்தில் பொன் கன்றுக்குட்டியை வணங்கி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் நிர்வாணிகளாக மோசேயினுடைய கண்களுக்கு காணப்பட்டார்கள். அப்படியானால் லவோதிக்கேயா திருச்சபை, அந்த திருச்சபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஒன்று நீ அனலாயிரு, இல்லை குளிராயிரு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நீ வெதுவெதுப்பாக இருந்தால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படின்றால் லவோதிக்கேயா திருச்சபை இன்றைக்கு வெதுவெதுப்பாக இருப்பதற்கு காரணம் சத்தியத்தை அறிந்தேன் என்று சொல்லிக் கொள்வதை தவிர சத்தியத்தின்படி ஜீவிப்பதாக வாழ்க்கையில் காணப்படவில்லை. அப்படின்றால் கிறிஸ்துவானவர் உள்ளத்தில் இருக்க வேண்டியவர் நம்முடைய உள்ளத்தை விட்டு வெளியே அவர் நிற்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியா சொல்லுகிறார், தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். நாம் என்ன செய்கிறோமோ அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும். நான் விக்கிரகாராதனையே செய்து கொண்டிருப்பேனானால் தேவன் என்னை தம்முடைய வாயினின்று வாந்தி பண்ணி போடுவார். காரணம், நான் வெதுவெதுப்பாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை நான் முழுமையுமாக தேவனுக்கு அர்ப்பணித்து நான் வாழ்வேனானால் ஆண்டவர் எனக்கு மோட்சத்தை கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்கிறார் தேவன். இந்த உலகத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மானிடனுடைய உள்ளத்தையும் அவன் செய்கிற கிரியைகளையும் ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். அவரால் தான் நியாயம் தீர்க்க முடியும், மனுஷரால் நியாயம் தீர்க்க முடியாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
வெதுவெதுப்பாக இருந்தால் நல்லதல்ல. ஒன்று குளிராக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் அனலாய் இருக்க வேண்டும். ஒன்று நான் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், அல்லது கிறிஸ்துவை விட்டு நான் வேறே மதத்தில் இருக்க வேண்டும். இரண்டிலும் நான் இருக்கும் பொழுது தேவன் என்னை வாந்தி பண்ணி போடுவார் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. எஸ்டி பைபிள் காமெண்ட்ரியில் வால்யூம் 7 பக்கம் 761 பக்கத்தில் அம்மையார் இப்படி எழுதுகிறாங்க, குளிரான நிலையை விட வெதுவெதுப்பான லவோதிக்கியா நிலை மிகவும் மோசமானது. வெதுவெதுப்பான நிலைமையில் நற்செய்தியின் தோற்றம் இருக்கும், நற்செய்தியின் கருத்தும் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவில் நாம் அடையக்கூடிய உயர்ந்த லட்சிய நிலையை அடைய தேவையான முயற்சியை நாம் என்ன செய்வோம் என்றால் செய்யாதபடி நம் உணர்வுகளை அவை மழுங்கடித்து விடுகின்றன. தான் அடைந்த சிறிய முன்னேற்றத்தில் பெருமை அடைகிறது லவோதிக்கா திருச்சபை. ஆகவே அந்த கிறிஸ்தவர்கள் தன் நிலையில் திருப்தியாகி விடுகிறார்கள். அதே போல் இன்னும் பூர்ணமாக நிலையிலிருந்து அவன் தூரமாக இருப்பதையும் அவன் தேவைகளையும் உணர்த்த வழியில்லையே. அப்படின்றால் எனக்கு எல்லாமே தெரியும், நான் சத்தியத்தை அறிந்தவன், ஏனென்றால் நான் வேதமான திருச்சபையில் ஒரு அங்கத்தினனாக இருக்கிறேன், எனக்கு வேதம் முழுமையாக தெரியும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பெருமைப்படுகிற லவோதிக்க திருச்சபையினர் அல்லது மீதியான திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகள் எத்தனை பேர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நான் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் சேர்ந்து விடுவேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவனும் பரலோக ராஜ்யத்தில் சேர முடியாது. ஏனென்றால் அவர் சொல்லிய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுதுதான் அந்த பரலோக ராஜ்யத்தில் சேர முடியுமே தவிர, நாம் நமக்காகவே தீர்மானித்து கொண்டால், நான் லவோதிக்க திருச்சபை என்று நான் சொல்லிக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருந்தால், தேவனுடைய சத்தியத்தின்படி தேவனுடைய கற்பனையின்படி நான் வாழாவிட்டால் என்னுடைய வாழ்க்கை பூஜ்ஜியமாக இருக்கும். நிர்பாகிய ஐஸ்வர்யவானுக்கு நம்பிக்கை. வெளிப்படுத்தல் 3:17 ஆண்டவர் இப்படியே சொல்லுகிறார், நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையுமில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். அப்படின்றால் என்னிடத்தில் அநேக குறைகள் இருந்தாலும், நான் குறைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னிடத்தில் குறையே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆண்டவர் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆராய்ந்து அறியக்கூடிய தேவன். நான் என்ன சிந்திக்கிறேன், நான் என்ன செயல்படுகிறேன், நான் எதை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை தேவன் அறிவார். அவருக்கு முன்பாக நாம் எதையும் மறைக்கவே முடியாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயாவின் புத்தகம் 65 5 ஏசாயா பக்தன் இப்படியே சொல்கிறாரு, நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுவதும் எரிகிற அக்கினியுமாய் இருக்கிறார்கள். நீ பாவி, உன்னை காட்டிலும் நான் பரிசுத்தன், உன்னை காட்டிலும் நான் மேலானவன், உன்னை காட்டிலும் நான் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களும் இன்றைக்கு அநேகராக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறார் என்றால், தேவனுடைய கோபத்தால் புகையக்கூடிய புகையாகவும் நாள் முழுவதும் வைக்கிற அக்கினியுமாக அவர்கள் இருப்பார்கள். அப்படி என்றால் பாவம் செய்கிறவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருமே அந்த புகையை போல தான் புகைந்து கொண்டிருப்பார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 21 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற ஒருவனும் அதில் சேருவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த 22 வாசிக்கிற, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக பிசாசுகளை விரட்டினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்றால், பாவம் செய்தவர்களே என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள் என்று அந்த பாவம் செய்யக்கூடிய மக்களிடத்தில் ஆண்டவர் கடைசி நாளில் சொல்வார். அப்படினால் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியவனாக இருப்பான். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:15 அவருடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இவர்கள் கல்யாண வஸ்திரம் தரித்திராதவர்கள். யார் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதவர்கள், கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் கல்யாண விருந்துக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யும்போது மகிமையின் வஸ்திரங்களை இழந்து நிர்வாணிகளாய் கர்த்தருக்கு முன்பாக காணப்படுகிறார்கள். அப்படியானால் பாவம் செய்கிற ஒவ்வொருவரும்
நிர்வாணி என்று தான் வேதம் அழைக்கிறது. அப்படினால் பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் நிர்வாணிகளாய் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு தேவன் வெண்வஸ்திரம் கொடுப்பதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தங்களுடைய பாவத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். நம்பிக்கை எனும் பொன். மூச்சு இருக்கும் வரை நம்பிக்கை இருக்க வேண்டும். அதாவது ஒருவர் வியாதிப்பட்டு கடைசி மூச்சு வரைக்கும் இருக்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் அவர் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கை தேவைப்படுகிறது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். மருத்துவர்களால் கொடுக்கப்படுகிற சிகிச்சை மாத்திரமல்ல, என் தேவனும் என்னை இந்த வியாதியிலிருந்து குணமாக்குவார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை நம்முடைய சரீரத்தில் இருக்கிற கடைசி மூச்சு வரைக்கும் இருக்க வேண்டியதாக காணப்படுகிறது. நமக்காய் தேவன் இரத்தம் சிந்தினார். அந்த மாம்சத்திலே அவர் பரலோகம் சென்றார். பரலோகம் சென்றவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, வெளிப்படுத்தல் 3:17 வாசிக்கிறது போல, ஒன்று தரித்திரனாய் இருப்பதால் ஐஸ்வர்யம் பெறுவதற்காக ஆண்டவர் பொன்னை நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவது, நிர்வாணியாய் இருப்பதால் உடுத்தி கொள்ள வெண்வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். மூன்றாவது, குருடனாய் இருப்பதால் பார்வை பெற களிக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அன்பால் கிரியை செய்யும் விசுவாசமே அந்த பொன் அப்படின்னு சொல்லிட்டு எலன் ஜி ஒயிட் அம்மையார் கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்ஸில் 158வது பக்கத்தில் சொல்கிறாங்க. அன்பால் கிரியை செய்யும் விசுவாசமே பொன். கல்யாண வஸ்திரம் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுதல். அப்படின்றால் யார் ஒருவன் கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறானோ அவன் கிறிஸ்துவை தரித்துக் கொள்வான் என்று கலாத்தியர் 3:27 நாம் வாசிக்கிறோம். கலிக்கம் தேவனுடைய ஒளி, சுவிசேஷ வசனம். அது தீர்வசனத்தை நாம் கை கொள்ளும் பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் நம்முடைய உள்ளங்களிலே வாசம் பண்ணுவார்கள் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த 3 காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி வாங்குவது? பொன்னை எப்படி வாங்குவது? வஸ்திரத்தை எப்படி வாங்குவது? களிக்கத்தை எப்படி வாங்குவது? ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் இப்படியா சொல்லப்படுகிறது. ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் நிலைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி திராட்சை ரசம் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாதற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். பாவம் செய்கிற மனிதன் கிறிஸ்துவண்டைக்கு வர வேண்டும். கிறிஸ்தவனை ரட்சிக்க ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். இந்த ரட்சிப்பு முற்றிலும் இலவசமாக கிடைக்கும். அதற்கான விலையை கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில் செலுத்திவிட்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படினால் உலகத்தில் கடைசி நிமிடம் வரைக்கும் பிறக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில் மரித்திருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார். அப்படினால் பாவத்தில் பிறப்பது, பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பை காண்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்படினால் மனிதன் பாவத்தில் விழுந்தனாலே மனித குலத்தில் கடைசி வரைக்கும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் பாவத்திலே கர்ப்பந்தரித்து பாவத்திலே பிறக்கக்கூடியதாக இருக்கிறபடினால ஆண்டவர் அந்த குழந்தைகளுக்காகவும் தம்முடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தினார். வாசலில் இயேசு. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடைய போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படினால் லவோதிக்கேய திருச்சபையினருடைய உள்ளங்களில் கிறிஸ்துவானவர் இல்லை என்பதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. அல்லது மீதமான திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளின் உள்ளங்களில் கிறிஸ்துவானவர் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் லவோதிக்கேய திருச்சபையினர் பார்த்து, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். சுவிசேஷ சத்திய வசனங்களை பிரபோதித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் அது அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த சுவிசேஷ வசனங்களை ஏற்றுக்கொள்வதற்கு உள்ளங்களை திறக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கிறிஸ்துவானவர் பிரவேசிப்பார். அந்த பிரவேசிக்கிற அவர் வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும், கேட்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் நாம் புரிந்து கொள்வதற்கு நம்மோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்படினால் திருவசனங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். அப்படின்றால் திருவசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தின் கதவுகளை தட்டுகிறார்.
நம்பிக்கை தரும் வார்த்தைகள் நிர்வாக்கியமுள்ள குருட்டு நிர்வாண சபையாக்கிய இந்த லவோதிக்கிய திருச்சபையினரை பார்த்து அதன் அங்கத்தினர்கள் உள்ளத்தையும் அவர் தட்டுகிறாராம். நான் உள்ளே வர வேண்டும், நான் வெளியே இருக்கேன், நான் உள்ளே வரத்துக்கு உங்கள் கதவை திறங்க என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்க விரும்புகிறார். நம்மோடு இருக்க விரும்புகிற அவர் நம் உள்ளத்தில் இல்லாதபடி நமக்கு வெளியே தான் இருக்கிறார். ஆகவே அவர் கதவை தட்டும் பொழுது அதை திறக்க வேண்டும் என்று ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். விழுந்து போன மனிதனை தேடி இயேசு பூமிக்கு வந்தார். அவர்களை மீட்பதற்காகவே வந்தார். அதனால தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் எப்படியா சொல்லப்படுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படின்றால் நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறோமோ அதன் அடிப்படையில் கிறிஸ்துவான நமக்கு ரட்சிப்பை மாத்திரமல்ல நித்திய ஜீவன் என்கிற வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நாம் நம்முடைய உள்ளத்தை திறந்து கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நம்முடைய இரண்டாவது வருகையில் நம்மை அழைத்து செல்லவும் அவர் வருகிறார். அப்படின்றால் அவர் என்ன சொல்கிறார்னா, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களே இருக்கபடி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்துல சேர்த்து கொள்வேன் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்றால் முதல் வருகையில் அவர் நம்மை ரட்சித்து, இரண்டாவது வருகையில் ரட்சிக்கப்பட்டு எவர்கள் கிறிஸ்துக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பதற்காக அவர் இரண்டாவது முறை வரப்போகிறார். வந்து தம்முடைய ராஜ்யத்திலே நம்மை சேர்த்து கொள்ள இருக்கிறார். அதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உள்ளத்தின் கதவை திறக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படின்றால் நம்முடைய இருதய கதவை தட்டுகிறார் என்றால் லவோதிக்கேயரில் இயேசு இதயத்தின் வெளியே நிற்கிறாரே தவிர அவர் உள்ளத்தில் இல்லை. நம் உள்ளத்தில் வாசம் செய்ய வேண்டியவரை நம்முடைய பெருமை என்ன செய்கிறது என்றால் அவரை வெளியே நிறுத்தி நாம் உலக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்படின்னா இங்கே பார்க்கிறோம், மீண்டும் உள்ளே வருவதற்கு ஆண்டவர் ஆயத்தப்படுகிறார். அவர் விரும்புகிறார். திருவசனங்களின் மூலமாக நம்முடைய உள்ளத்தின் கதவை ஆண்டவர் தட்டும் பொழுது நாம் திறந்து அவரை உள்ளே அழைத்து அவரை மீண்டும் வெளியே அனுப்பாமல் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி தான் நித்திய ஜீவன் என்பது. ஜெயங்கொள்வோர் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், நான் ஜெயங்கொண்டேன், பிதானுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்படின்றால் இந்த உலகத்தில் இந்த பெருமை, இந்த நிர்வாணம், நிர்பாக்கியம், ஐஸ்வர்யவான் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய காரியங்கள் இவை எல்லாவற்றையும் விட்டு இந்த உலகத்தை ஜெயித்து, இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவன் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு விசுவாசமே தேவைப்படுகிறது. ஆகவே நாம் சந்திக்கிற சோதனையும் போராட்டமும் எத்தகையதாக இருந்தாலும் அத்தகைய சோதனைகளை நாம் ஜெயிப்பதற்கு தேவனுடைய திருவசனங்களை வாசித்து நம்முடைய உள்ளத்தில் அதை பதிய வைத்து கொள்ள வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் சோதனை காலங்களில் தேவனுடைய வசனங்களை எடுத்து காட்டி சாத்தானிடத்தில் வெற்றியை கண்டாரோ, அதே போல கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நமக்கு சோதனைகள் நேரிடும் பொழுது சத்திய வசனங்களை காட்டி அந்த சோதனையிலிருந்து நாம் மீண்டு வெளியே வருவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அந்த வல்லமையை இயேசு கிறிஸ்துவுடன் நமக்கு கொடுப்பதாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஒடுக்கத்தையும் உபத்திரவத்தையும் சகித்து இறுதி வரை விசுவாசத்தில் நிலைத்திருப்பதை பற்றி வெளிப்படுத்தல் இந்த விசேஷம் பேசுகிறது. அதாவது என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை, நீங்காத நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். எல்லா சபைகளுக்கும் தேவன் கொடுத்த செய்தி என்னவென்றால், எல்லா சபைகளிலும் ஜெயம் கொண்டவர்கள் இருந்தது போல லவோதிக்கா சபையிலும் ஜெயம் கொண்டவர்கள் உண்டு. அவர்கள் தேவ எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பினவர்கள். இதிலும் இந்த பெருமையை விடாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஜெயம் கிடைக்காது. அந்த பெருமை, அந்த நிர்பாக்கியம், அந்த ஐஸ்வர்யவான் என்ற பெருமை, அந்த திரவிய சம்பன் என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாமே விட்டொழித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சத்தியத்தை உள்ளத்திலே பதிய வைத்து
கிறிஸ்துவுக்காக நம்முடைய உள்ளத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி அவர் வாசம் செய்ய நாம் ஒப்படைக்கும் பொழுது நமக்கு அந்த வெற்றி கிடைக்கும். எப்பொழுது அந்த வெற்றி நமக்கு கிடைக்கிறதோ பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு ஸ்தலம் நிச்சயமாக இருக்கிறது என்பதை உறுதி செய்கிறது. ரிவ்யூ அண்ட் ஹெரால்டு என்ற புத்தகத்தில் 1961 ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி எழுதின பத்திரிகையில் ஆர் பைட்ஸ் என்பவர் எழுதுகிறார், பரலோக நம்பிக்கை உறுதியாக இருந்தால் கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று நம்புகிறவர்கள் இந்த உலகில் பிறந்த குடிமக்களாக இருப்பார்கள். புதிய பூமியின் நம்பிக்கை உடையவர்கள் இந்த பழைய பூமியில் புது வாழ்வை வாழ்வார்கள். பசுங்காட்சியை அங்கே காண விருப்பப்படுவோர் இங்கேயே அந்த பூமியை பசுமையாக வைத்திருப்பார்கள். அங்கே பொன்தளம் போட்ட வீதியை பற்றி பேசுகிறவர்கள் இங்கே வீதியை சுத்தமாக வைத்து கொள்வார்கள். ஒழுங்காக வரி செலுத்துவார்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிற பரலோகத்தை பற்றி யோசிக்கிறவர்கள் பூமியில் உள்ள குடும்பங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பரலோகத்தை செல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நமக்கு இருக்கா? பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாக போக வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கா? அந்த பரலோக ராஜ்யத்தில் சேர வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருக்கிறதா? யோசித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கிறிஸ்துக்குள்ளாக நாம் நடத்தி செல்லும் பொழுது ஆண்டவர் 2ஆம் வருகை என்பது உபதேசம் மட்டுமல்ல, இன்றே இப்போதே வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்தோடும் பின்னி பிணைந்து கிடக்கும் அனுபவமாக அது இருக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் எவர் ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் 2வது முறை தரிசனமாக்கி அவர் 2வது முறை பிரசன்னமாக்கி அவருக்காக காத்திருக்கக்கூடிய தம்முடைய மக்களை தம்முடைய நித்திய ராஜ்யத்தில் எடுத்துக்கொண்டு சென்று அங்கே அவர்களை வாழ வைப்பார். அங்கே அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அங்கே மகிழ்ச்சியோடு இருக்க விரும்புகிறவர்கள் இங்கே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்களில் பக்கத்தில் உள்ளவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள். அங்கே பொன்தளமான அந்த வீதியில் உலாவுகிறக்காக ஆயத்தப்படக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் இங்கே தங்களுடைய வீதிகளை சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள். அங்கே பசுமை காண விரும்பக்கூடிய மக்கள் இங்கே தங்களுடைய இடத்தை பசுமையாக வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, முடிவு வரைந்தோ நிலை நிற்பவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், ரட்சிக்கப்படுவான். அப்படின்னால் நான் முடிவு பறிந்து அப்படின்றால் எனக்கு இடையில் கிறிஸ்துவானவர் வருகிற வரைக்கும் நான் ஞானம் ஒழுக்க பெற்றதிலிருந்து அநேக சோதனைகள், வேதனைகள், பாடுகள் எனக்கு நேரிட்டாலும் நான் கிறிஸ்துவின் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தவனாய், கிறிஸ்துவின் சத்தியத்திற்கு வைராக்கியம் உள்ளவனாய் ஜீவிக்கத்தக்கதாக நான் எல்லா சோதனையும் நான் ஜெயித்து தாங்கி கிறிஸ்துவ வருவரை நான் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கும். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நித்திய ஜீவன் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்மால் வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நேசமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கேட்ட சத்தியங்களுக்காக நன்றி எடுக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தின்படி நாங்கள் ஜீவிப்பதற்கு எங்களுடைய உள்ளத்தை எப்பொழுதும் உமக்கு திறந்து வைக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக கர்த்தர்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. நாங்கள் எப்பொழுதும் இந்த உள்ளத்தை நாங்கள் மூடி வைக்காதபடி தேவன் உம்முடைய சத்திய வசனங்கள் மூலமாக நீர் தட்டும் பொழுது அந்த உள்ளத்தை நாங்கள் திறந்து உம்மை எங்களிடத்தில் சேர்த்து கொண்டு உம்மோடு வாழ அந்த மேலான பாக்கியத்தை எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் இந்த செய்தி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் அதை சொல்லி அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்துங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை ஸ்க்ரீனில் காணப்படுகிற தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். காட் பிளஸ்.